ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். எங்களையெல்லாம் ஆய்வு நெறியில் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறளை கோட்பாடாக்கிய புத்தாக்க தந்தை குறள் ஞானி பேராசிரியர் முனைவர் கு. மோகனராசா ஐயா உள்ளிட்ட இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரே நாளில் 100 இடங்களில் 100 தலைப்புகள் 100 மலர்கள் என்ற இலக்கை முன்வைத்து 100 இடங்களை பிடித்து விட்டோம். 100 மலர்களை வெளியிடுவதற்கும் நாம் முனைந்து கொண்டு சீரிய முயற்சியில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த சாதனை படைக்கும் நாள் வெகு விரைவில் நாம் காணப்போகிறோம். அந்த வகையில் வழிகாட்டும் ஆய்வுரையாக திருவள்ளுவர் கூறும் செல்வங்கள் என்ற தலைப்பில் எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒதுக்கப்பட்ட 20 நிமிடங்களில் எனது ஆய்வு குழுவை நிறைவு செய்கிறேன். இதற்கான ஆய்வுரை வரைவை புலனக்குழுவின் வழியாக பதிவிடுகிறேன் என்பதை இந்த காணொளி வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் கூறும் செல்வங்கள். முன்னுரை. தன்னால் பயன்படுத்தக்கூடியதும் பிறருக்கு வழங்கக்கூடியதுமான நிலையில்லா பொருட்களையும் ஒரு மனிதனால் தன் வாழ்நாளில் சேமிக்கப்படும் இருப்பையும் செல்வங்கள் என்று கூறுகிறோம். 16 பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பது தமிழர் மரபு. இதில் 16 என்பது கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நல்லொழுக்கம், நோயின்மை, முயற்சி, வெற்றி ஆகிய 16 வகையான செல்வங்களை குறிக்கும். இருப்பினும் நமது இந்த 100 மாநாடுகள் குறித்த ஆய்வு வழிகாட்டுதலின்படி வரையறையின்படி திருவள்ளுவர் கூறும் அருட்செல்வம், பொருள் செல்வம், மக்கள் செல்வம், கல்வி செல்வம், செவிச்செல்வம், வேண்டா அன்ன வெளிச்செல்வம் ஆகிய செல்வங்களை மட்டும் இங்கு ஆய்வு எல்லையாக கொண்டு இந்த கட்டுரை வழங்கப்படுகிறது. இந்த ஆய்வு கட்டுரைக்காக மொத்தம் 207 குறள்கள் தரவுகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. செல்வம் சார் சொல்லாட்சிகள் என்ற நிலையில் 61 குறட்பாக்களும், அருட்சார் சொல்லாட்சிகள் என்ற நிலையில் 18 குறட்பாக்களும், பொருட்செல்வம் என்ற சொல்லாட்சியில் 42 குறட்பாக்களும், மக்கள் செல்வம் என்ற நிலையில் 10 குறட்பாக்களும், கல்வி செல்வம் என்ற ஒரு நிலையில் 42 குறட்பாக்களும், செவி செல்வம் என்ற நிலையில் 22 குறட்பாக்களும், வேண்டா அன்ன விழுச்செல்வம் என்ற நிலையில் 12 குறட்பாக்களும் ஆக மொத்தம் 207 குறட்பாக்கள் இந்த ஆய்விற்கு தரவுகளாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. செல்வங்கள் வகை தொகை. பணிதல் செல்வம், பயன்படும் செல்வம், அருட்செல்வம், பெருஞ்செல்வம், அற்காச்செல்வம், வேண்டா அன்ன விழுச்செல்வம், விழுச்செல்வம், செவிச்செல்வம், நெடுஞ்செல்வம், அழியும் செல்வம், பொருட்செல்வம், பயன்படா செல்வம் என்ற நிலையில் இந்த வகை தொகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான குறட்பாக்கள் முறையே அந்தந்த தலைப்பின் கீழ் தரவுகளாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. செல்வத்தின் பயன் எது? செல்வம் என்பது தானும் பயன்படுத்தி அடுத்தவருக்கும் பயன்படும் வகையில் கொடுக்கக்கூடியது. சுற்றத்தார் சுற்றி இருக்க வாழ்வதே ஒருவன் செல்வம் பெற்றதனால் உண்டாகும் பயன் என்கிறார் திருவள்ளுவர். இதனை சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தில் சுற்றத்தால் சுற்றப்படவுழுதல் செல்வம்தான் பெற்ற பயன் குறள் 524 என்ற குறட்பாவின் வழியே பதிவு செய்திருக்கிறார். இக்கருத்தை புறநானூற்றில் நக்கீரனாரும் செல்வத்து பயனே ஈரல் புறம் 189 என்னும் பாடலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
செல்வம் சார் சொல்லாட்சிகள் குறட்பாக்கள் 61 குறட்பாக்களில் செல்வம் என்ற பொருண்மையில் என்னென்ன சொற்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அந்த சொற்களையும் அதற்கான குறட்பாக்களின் எண்களையும் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 61 குறட்பாக்கள் தரவுகளாக இங்கு நிரல்படுத்தி வழங்கப்பட்டிருக்கிறது. நமது மாநாட்டின் வரைவின்படி திருவள்ளுவர் கூறும் செல்வங்களாக அருள் செல்வம், பொருள் செல்வம், மக்கள் செல்வம், கல்வி செல்வம், செவி செல்வம், வேண்டா அன்ன விழு செல்வம் ஆகியவற்றை நாம் முறையே காண்போம். அருள் செல்வம் விளக்கம். அன்பு என்பது தெரிந்தவரிடம் காட்டும் பற்று. அருள் என்பது தெரியாதவரிடம் காட்டும் கருணை, இரக்கம் என கொள்ளலாம். இது பிற உயிர்களின் துயர் போக்குதல், பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காமை, பிற உயிர்களை கொள்ளாமை ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும். மண்ணுயிர் ஓம்பும் மனிதரின் இப்பண்பு உடையோரை அருளாளர்கள் என்று கூறுவர். மனித நேயம் என்பது அருளால் உண்டாகிறது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் காட்டுவதும் அருள் செயலாகும். அருள் ஆள்பவர் வன்முறையை முற்றிலும் விரும்பாதவர். அந்த வகையில் அருள் செல்வம் ஒருவருக்கு மதிப்பை கூட்டி நிலைத்து நிற்க செய்யும். ஒருவர் வாழ்ந்து இறந்த பின்பும் நிலைத்து நிற்பது அருள். அதனால் திருவள்ளுவர் செல்வங்களுக்கெல்லாம் செல்வம் அருள் செல்வம் குறள் 241 என்கிறார். நாமக்கல் கவிஞர் பார்வையில் அருள் செல்வம் அருளுடைமை என்பது எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு நடந்து கொள்வது. அருள் என்பது அன்பு என்பதன் முதிர்ச்சி. இல்லறத்தான் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்களிடத்தில் காட்டுகிற பரிவுக்கு அன்பு என்று பெயர். அதே பரிவை எல்லா மனிதர்களுக்கும் மற்றொரு உயிருள்ள பிராணிகளுக்கும் காட்டுகின்ற போது அது அருள் எனப்படும். அன்பு விரிந்து அருள் ஆகின்றது என்கிறார் திருக்குறள் உரையாசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அருள்சார் சொல்லாட்சிகள் இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள் 18. அந்த வகையில் அந்த சொல்லாட்சியும் குறள் எண்களும் நிரல்பட கட்டுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அருள் செல்வத்தின் சிறப்புகள். செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது அருட்செல்வம். பொருட்செல்வம் என்பது கயவரிடமும் உள்ளது. ஆனால் அருட்செல்வம் என்பது அருளாளர்கள் மட்டும் பெறக்கூடிய ஒரு செல்வமாகும். நல்வழியை ஆராய்ந்து அருள் செய்க, எவ்வகையில் ஆராய்ந்து தெளிந்தாலும் அருளே நமக்கு துணை நிற்கும். குறள் 242. அருளுடையார் இருளடைந்த தீயவர் உலகத்திலும் சேர்ந்து சேர்தல் இல்லை. குறள் 243. பொருள் இழந்தவர் ஒரு காலத்தில் செல்வத்தால் பொலிவுறுவர். அருள் இழந்தவர் மறுபடியும் அதை அடைவது எளிதல்ல. குறள் 248. தன்னை விட மெலியாரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலியார் முன் தன் நிலையை நினைக்க வேண்டும். குறள் 250. இந்த குறட்பாட்டின் வழியாக அருள் செல்வத்தின் சிறப்பை நிரல்பட இங்கு பதிவு செய்திருக்கிறார். செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். அருள் என்பது ஏழைகளிடமும் பணக்காரிடமும் இருக்கும். அருள் பெற்றவர் மேலோர் என்றும் பெறாதவர் கீழோர் என்றும் வகைப்படுத்தலாம். செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது அருள் செல்வம். பொருட்செல்வம் எழிந்தவரிடமும் உள்ளது என்பதை அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள்ள குறள் 241. இன்பமும் வாழ்வும். அருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில் இன்பமும் மேலோகளில் வாழ்வும் இல்லை என்கிறார். இதனை அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகிய ஆங்கு குறள் 247 என்ற குறட்பாவின் வழியை பதிவு செய்துள்ளார். அருள் என்னும் அன்பின் குழவி. அன்பெனும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை செல்வம் எனும் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படுகிறது என்கிறார் திருவள்ளுவர். இதனை அருளெனும் அன்பின் குழவி பொருளெனும் செல்வ செவிலியால் உண்டு குறள் 757 என்ற குறட்பாவில் பதிவு செய்திருக்கிறார். பொருட்செல்வம் அருட்செல்வம். திருவள்ளுவர் பொருட்செல்வத்தை அருட்செல்வத்தோடு 3 குறட்பாக்களில் ஒப்புமைப்படுத்தி அருட்செல்வத்தின் பெருமைகளையும் மேன்மையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
செல்வத்தின் சிறந்த செல்வம் அருட்செல்வமே. பொருட்செல்வம் கீழோரிடமும் இருப்பதால் அதன் மேன்மை அருட்செல்வத்தை காட்டிலும் குறைவு என்கிறார் குறள் 241. பொருள் இல்லாதவருக்கு உலக வாழ்வு இல்லை, அதே போல அருள் இல்லாதவருக்கு மேலுலக வாழ்க்கை இல்லை என்கிறார் 247. பொருளை இழந்தவர் அதை மீண்டும் பெற்று செழிப்பது உண்டு, ஆனால் அருளை இழந்தவரே, அவர் அதை மீண்டும் பெறவே முடியாது என்கிறார் குறள் 248. பொருள் செல்வத்தின் விளக்கம். மனிதன் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 உயிர் பொருட்களை பெற வேண்டும். அவற்றுள் பொருள் செல்வம் இருந்தால் மென்மேலும் செல்வராவதற்கு உதவுவதுடன் ஏனைய அறத்தை அடைவதற்கும் இன்பத்தை நுகர்வதற்கும் துணை செய்கிறது. ஒரு பொருளை தீனின்றி சேர்க்கவும் அறஞ்செய்து இன்ப வாழ்வு பெறுவதற்கும் பொருளீட்டும் திறனறிந்து தொகுத்தறிய வேண்டும். பொருள் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. ஒரு நாட்டில் அந்நாட்டில் உள்ள மக்களின் அனைத்து செயல்களும் பொருளின்றி நடைபெறுவது இல்லை. ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பை தருவதும் அந்நாட்டை காப்பதும் பொருளே. ஒரு நாடு வல்லரசு என்பதற்கு அந்நாட்டின் பொருளாதாரமே பெரிதும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. படை வலிமையோடு பொருள் வலிமை ஒப்பிட்டு பார்க்கும் போது படை வலிமையானது பொருள் வலிமையிடம் தோற்கும் என்பதை குறிப்பாக உணர்த்துகிறது. பொருள் மிக்க நாட்டில் வாழவே மக்கள் விரும்புகின்றனர். குறள் 732. இன்று பலர் தாய் நாட்டை விட்டு அயலகத்திற்கு சென்று பொருளீட்டுவதை நாம் காண முடிகிறது. செல்வத்தில் பல வகை உண்டு. அவற்றுள் அருட்செல்வம், பொருட்செல்வம், செவிச்செல்வம், கல்வி செல்வம், அறிவு செல்வம் என்பவை உள்ளடங்கும். இதில் பொருள் செல்வத்தின் பொன், மணி, முத்து, பவளம், பணம் போன்றவற்றை குறிப்பிடலாம். திருவள்ளுவர் வாழ்வதற்கு பொருட்செல்வம் தேவை, பொருளற்ற வாழ்வு பொருள் வாழ்வாகாது என்கிறார். இதனை அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு குறள் 247 என்ற குறட்பாவின் வழியை சுட்டி இருக்கிறார். யாராலும் பொருட்படுத்த முடியாத ஒருவர் அனைவராலும் பொருட்படுத்த பெற வேண்டுமானால் அவர் கட்டாயம் பொருளை பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இதனை அருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். குறள் 751. டாக்டர் மு. வரதராசனார் பார்வையில் பொருள் அறமும் இன்பமுமாகிய வாழ்க்கை பகுதிகளுக்கு பொருள் கட்டாயம் வேண்டும் என்று தெரிவிக்கிறார். பொருள் பெற்றவருக்கே அற வாழ்க்கையும் காதலாகிய இன்ப வாழ்க்கையும் எளிது என்கிறார் மு. வரதராசனார். பொருள்சார் சொல்லாட்சி இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள் 42. இந்த சொற்களுக்கு உரிய குறட்பாக்களின் எண்களும் நிரல்பட இங்கு கட்டுரையின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொருள் செல்வத்தின் சிறப்பு. ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் மதிக்க செய்யும் வலிமையுடையது பொருள். குறள் 751. அருளும் அன்பும் இல்லாத தீய வழியில் சேர்த்த பொருள் செல்வத்தை விட்டு விடுக என்கிறார் திருவள்ளுவர். குறள் 755. பொருளை உண்டாக்குக, அப்பொருளை போல பகைவரின் ஆணவத்தை போக்கும் கருவி வேறொன்றும் இல்லை என்கிறார். அப்படி பகையை போக்குகின்ற, பகைவரின் ஆணவத்தை போக்குகின்ற ஒரு நிலை இந்த செல்வத்திற்கு உண்டு என்பதை குறள் 759 வழியாக பதிவு செய்திருக்கிறார். பொருளின் பயனும் இழிவும். பொருளை தேடுவதற்கு தனக்காக என்று இல்லாமல் பிறருக்காக தேட வேண்டும். அதையும் நல்ல வழியில் செலவிட்டு நன்முறையில் வாழ்ந்து பிறருக்கு பயன்பட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இதனை தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தற்காக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு குறள் 212 வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மற்றும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் குறள் 216 ஆகிய குறட்பாக்கள் வழியே சுட்டிக்காட்டி இருக்கிறார். பொருளற்ற மக்கள் பொருள் பெற்ற மக்களிடம் சென்று இறப்பது இழிவான செயல் என்று, இல்லை என்று ஒருவரிடம் இல்லை என்பது அதைவிட இழிவான செயல் என்று இடித்துரைக்கிறார். பயன்படாத செல்வம். பிறரால் விரும்பப்படாதவனின் செல்வம் ஊர் நடுவே கொடிய நச்சு மரம் பழுத்ததை போன்றதாகும்.
இதனை நச்சப்படாதான் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று குறள் 1008 என்ற குறட்பாவின் வழியாக பதிவு செய்திருக்கிறார். பொருட்செல்வத்தின் சிறப்பை பழமொழி சிலவற்றாலும் நாம் அறிய முடிகிறது. பணம் என்பது பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை செல்லும், பணம் உள்ளான் படைக்கஞ்சான் ஆகிய பழமொழிகளும் பணத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. மக்கள் செல்வம் மக்களினம் தொடர்ச்சிக்கு உலகம் சிறப்புறுவருக்கும் மக்கட்பேறு அவசிய தேவையாகிறது. மனைமாட்சியின் நன்னலம் மக்கட்பேறு என்றதால் மக்களை பெறுதல் மனையறம் காத்தலின் இன்றியமையாத பகுதியாகிறது. தன் குழந்தை தரும் இன்பம், குழந்தை வளர்ப்பு முறை ஆகியவற்றை திருவள்ளுவர் மக்கட்பேற்றின் வழியாக எடுத்துரைத்திருக்கிறார். மக்கள் என்பது ஆண் பெண் இரு பாலினத்தையும் குறிக்கும். திருவள்ளுவர் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைத்து அவர்களுடைய ஐம்புலனுக்கும் இன்பம் பயக்கும் வேறொரு பொருள் உண்டு என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அப்பொருள்தான் மக்கள் செல்வம் என்கிறார். திருவள்ளுவர் மக்கள் பேற்றின் சிறப்பை கூறி குழந்தைகளால் பெற்றோர் எய்தும் பேரின்பங்களை சொல்லி குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோரின் கடமைகளை எடுத்துரைத்திருக்கிறார். சவுந்தரா கைலாசம் என்ற எழுத்தாளர் மக்கள் செல்வம் குறித்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எதை பெற்றிருந்தாலும் பெற்றோராக முடியாது, பிள்ளையை பெற்றவர்கள் தான் பெற்றோர் என்ற பெருமைக்குரிய பெயரை புரியும். உயிர் வாழ்வு நீள்வருக்கும் நிலை பெறுக்கும் ஒருவது மக்கள் பேர். மனித வாழ்வு என்னும் சங்கிலி நீண்டு கொண்டே போவதற்கு மக்கள் பேர் வேண்டும் என்று ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். மக்கள் சார் சொல்லாட்சி இடம்பெற்ற குறட்பாக்கள் 10. அந்த குறட்பாக்கள் சொல்லாட்சியும் குறட்பாக்கள் என்னும் நிரல்பட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் செல்வத்தின் சிறப்பு அறிவார்ந்த மக்களை பெறுவது போன்ற சிறப்பு வேறொன்றும் இந்த உலகில் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். குறள் 61. தன் குழந்தையின் பிஞ்சு கையால் துழாவிய கூழானது அமிர்தத்தை விட இனியது என்கிறார் குறள் 64. தன் உடல் மீது சாய்ந்துரைக்கும் குழந்தையின் புதலை மொழி கேட்பதும் உடலுக்கும் செவிக்கும் இன்பம் தரும் என்கிறார் குறள் 65. அமிர்தம் எது, இனிது எது, இன்பம் எது என்பதை இந்த குறட்பாக்களின் வழியை பதிவு செய்திருப்பதை நாம் காண முடிகிறது. அமிழ்தினும் ஆற்ற நீரே தம் மக்கள் சிறுகை அளாவிய குறள் 64. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழை சொல் கேளாதவர் குறள் 66. மக்கள் ஈந்தல் உடற்பின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குறள் 65. இந்த குறட்பாக்களின் வழியாக அமிர்தமாக இருப்பது எது, இனிமையானது எது, இன்பம் தருவது எது என்ற நிகழ்வை நிரல்பட பதிவு செய்திருக்கிறார். தாயின் மகிழ்வு எது, தன் குழந்தையை சான்றோன் என பிறர் புகழ்வதை கேட்ட தாய் அக்குழந்தையை பெற்றெடுத்த நேரத்தில் மகிழ்ந்ததை விட பெரிதும் மகிழ்ச்சி அடைவாள் என்கிறார். இதனை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் குறள் 69. தந்தையின் கடமை எது என்பதற்கு விடையாக சான்றோர்கள் பலர் கூடி உள்ள அவையில் தன் குழந்தையை சிறப்பிற்குரிய குழந்தையாக உருவாக்குவதே ஒரு தந்தை தன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய சமுதாய கடமை என்கிறார் திருவள்ளுவர். இதனை தந்தை மகற்காற்றும் நன்றி அவையற்று முந்தி இருப்ப செயல் குறள் 67 என்ற குறட்பாவின் வழியாக பதிவு செய்திருக்கிறார். தாயின் மகிழ்வு தந்தையின் கடமையை பதிவு செய்த திருவள்ளுவர் மகனின் உறவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்கிறார். இவன் தந்தை இவனை பெற என்ன தவம் செய்தானோ என பிறர் மகிழ்ந்து பாராட்டும் அளவிற்கு சிறப்படைவதே மகன் தந்தைக்கு செய்யும் நன்றி கடன் என்கிறார். இதனை மகன் தந்தை காற்றும் முதலில் இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் குறள் 70 என்ற குறட்பாவின் வழியாக பதிவு செய்திருக்கிறார். கல்வி செல்வம் கல்வியின் படிநிலைகளாக எழுத்தறிதல், ஓதல், பயிலல், தெரிதல், அறிதல் அமையும் எனலாம். அறிவுடையோரே எல்லாம் உடையவர் குறள் 430. இன்னும் மதிநுட்பம் மனிதனுக்கு வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவர். மனிதர்களிடம் உள்ள அறிவை இயல்பாக உள்ள இயற்கை அறிவு, கல்வி கேள்வியால் வரும் செயற்கை அறிவு என இருவகையால் கூறலாம்.
கல்வி என்னும் செயற்கை அறிவு பொதுவாக நூல் கல்வியை பற்றி கூறுவதாகும். ஒவ்வொருவரும் இலக்கியம், பண்பாடு முதலான எழுத்து கல்வி, கணிதம் என்ற எண் கல்வி ஆகிய இரண்டையும் அவசியம் கற்க வேண்டும். கற்று அறிவு பெற்றால் மட்டும் போதாது. அவ்வறிவிற்கேற்ற வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதே கல்வியில் விருந்த பயனாக கூறுகிறார் திருவள்ளுவர். உவே சாமிநாத ஐயர் பார்வையில் கல்வி. திருக்குறளில் உள்ள பல குறட்பாக்கள் திருவள்ளுவர் கல்வியில் மிக்க ஆர்வமுடையவர் என்பதும் புலவர்களிடம் குறையாத அன்புடையவர் என்பதும் பெறப்படுகிறது. கல்வியை பற்றி கூற வந்தவர் தாம் உரைக்க புகுந்த செய்திகள் 10 குறளில் அடங்காமை பற்றி கல்வி, கல்லாமை, கேள்வி என்னும் 3 அதிகாரங்களால் உணர்த்துகிறார். அன்றியும் அறிவுடைமை, சொல்வன்மை, அவையஞ்சாமை என்பனவும் கல்வியோடு தொடர்புடைய அதிகாரங்களாகும். இவ்வளவு மிகுதியாக வேறு எதனையும் இவர் வற்புறுத்தவில்லை என்கிறார் தமிழ் தாத்தா உவே சாமிநாதன். கல்வி சார் சொல்லாட்சி இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள் 41, 42. இந்த சொல்லாட்சிகளும் குறள்களின் எண்ணிக்கையும் நிரல்பட கட்டுரையின் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி செல்வத்தின் சிறப்பு. கற்பனவற்றை கற்று அதற்கு தகுந்தவாறு ஒழுகுதல் வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் குறள் 391. கல்வியை விருப்பமுடன் கற்க வேண்டும். கல்வி செல்வம் பெற்றவரை அது தலை நிமிர்த்தும் என்ற பொது உண்மையை எடுத்துரைக்கிறார் குறள் 395. இன்று கற்ற கல்வி எக்காலத்திற்கும் பாதுகாக்க என்று நமக்கு உதவும் என்பதை குறள் 398 வழியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த கல்வியானது உலகத்தோடு ஒத்து வாழும் அறிவை தரவல்லது என்பதை அழகுற பதிவு செய்திருக்கிறார். ஒத்து வாழ்தல் என்ற அறிவை ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் குறள் 214. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உடையது அறிவு குறள் 426. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் குறள் 850. இயற்கை அறிந்து செயல் குறள் 637. கொள்ளாது உலகு குறள் 470 ஆகிய குறட்பாக்கள் வழியாக ஒத்து வாழும் அறிவை கல்வி தருகிறது என்பதை நாம் இங்கு அறிய முடிகிறது. உலகத்தோடு ஒட்டி வாழும் அறிவு. ஒட்டி வாழும் நெறியானது ஒத்து வாழும் நெறியை விட மேம்பட்டது. இது பேராற்றலும் உறுதியும் பண்பாடும் உடைய மிகப்பெரிய குறிக்கோளை கொண்டது எனலாம். ஒட்டி வாழும் வாழ்க்கை நெறியில் மாந்தர்கள் தங்கள் தனி பண்புகளையும் தனித்தன்மைகளையும் இழப்பதில்லை. அதற்கு மாறாக தங்களிடம் உள்ள பொது பண்புகளை வளர்த்துக் கொண்டு அதனை ஓரளவிற்கு முழுமையாக்கிக் கொண்டு தனிப்பண்புகளை மறந்து வாழ வேண்டிய சூழல் அமைகிறது. இத்தகைய ஒருமைப்பாட்டு நிலை உலகில் உருவாகி உறுதிப்பட வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பெருந்தகை வலியுறுத்துகிறார். இதனை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் குறள் 140. இவ்வாறு ஒத்து வாழும் அறிவை கல்வி நமக்கு தருகிறது என்பதை உறுதியாக பதிவு செய்திருக்கிறார். உலகத்தோடு ஒன்றி வாழும் அறிவு. ஒன்றி வாழும் வாழ்க்கை நெறியானது ஒத்து வாழ்தல், ஒட்டி வாழ்தல் ஆகிய 2 நெறிகளை விட மேம்பட்ட வாழ்க்கை நெறியாகும். ஒத்து வாழும் நெறியானது வேற்றுமை மறந்து வாழ்வது என்றும், ஒட்டி வாழும் நெறியானது வேற்றுமை மறந்து வாழ்தல் என்றும் சொல்லலாம். ஒன்றி வாழும் வாழ்க்கை நெறியானது வேற்றுமையை துறந்து வாழ்தல் ஆகும். அதாவது வேற்றுமையை மறந்து ஒற்றுமை காண்கின்ற கொள்ளலாம். ஆனால் ஒன்றி வாழ்வது என்பது வேற்றுமைகளே அற்ற உரிய வாழ்க்கை நெறி என்றே கூறலாம். ஒன்றி வாழும் வாழ்க்கை நெறியானது ஒரு முழுமையை நோக்கிய உரிய குறிக்கோளை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நெறியாகும். இந்நெறியானது உலகில் நிலைக்குமானால் இவ்வுலகில் வாழும் எவரிடமும் தான், பிறர், எனது, உணவு என பிரித்து பார்க்கும் எண்ணம் வராது. இதனை அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை குறள் 315 வழியாக பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த கல்வி அறிவானது ஒத்து வாழும் ஒன்றி வாழும் அறிவை நமக்கு தருகிறது.
இதன் வாயிலாக நாம் இந்த நெறிகளை பெற்று ஒன்றே உலகம் என்னும் ஓருலக சிந்தனை மலர்ந்து அது உலக மேம்பாட்டிற்கு நம்மை எல்லாம் அழைத்து செல்லும் வாயிலாக அமையும். நாடும் ஊரும் சொந்தமாகும். ஒருவன் கல்வி பெற்றால் அவனுக்கு செல்கின்ற நாடும் ஊரும் சொந்தமாகும் என்பதை யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு குறள் 397. ஒருவருக்கு அழியா செல்வம் எது என்பதை திருவள்ளுவர் கேடில் விழுச் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை குறள் 400. எழு பிறப்பிற்கும் வரக்கூடிய ஒரே ஒரு செல்வம் கல்வி செல்வம் தான் என்பதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையின் ஏமாப்புடைத்து குறள் 398. இவ்வாறு எண்ணையும் எழுத்தையும் பெற்றால் மாந்திரனம் சிறப்புறும். இந்த செல்வத்தினால் நாடு தனி மனித மேம்பாட்டிற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் ஒரு நாடின் வளர்ச்சிக்கும் இந்த கல்வி செல்வம் துணை நிற்கும் என்பதை உறுதியாக பதிவு செய்திருக்கிறார். செவி செல்வம் கற்றறிந்தார் எனும் கேட்டறிவதே கேள்வி எனப்படுகிறது. இது கல்வியை தொடர்ச்சியாக கற்றவருக்கும் கல்லாக்குறையை போக்கும் வாயிலாக கல்லாதவருக்கும் உதவுவது. கேள்வி பற்றி திருவள்ளுவர் நல்லவை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். சொற்சுவை பொருட்சுவை என்ற நிலையில் நூற்பொருள் கேட்க என்கிறார் திருவள்ளுவர். கல்லாதவனுக்கு மாற்று வழியாக கேள்வி அமைகிறது. இதன் மூலம் கல்வி வாயிலாக அறிவை பெறும் முயற்சியை காட்டிலும் கேள்வி வாயிலாக அறிவை எளிதாக பெறலாம் என்பதை வலியுறுத்துகிறார். கல்வியை விட உயிருக்கு உற்ற துணை வேறில்லை என்று கல்வி செல்வத்தை உயர்த்தி கூறியிருந்தாலும் கற்றினாலும் கேட்க குறள் 414 என கூறியிருப்பதாலும் பழமொழி 400 கற்றலில் கேட்டலே நன்று பழமொழி 61 என்று மூன்றோரினார் பதிவு செய்திருப்பதாலும் செவி செல்வத்தின் சிறப்பை அறிய முடிகிறது. மக்களுக்கும் ஆட்களுக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. அவற்றுள் மக்கள் செவி வழியாக சுவையை பெறுவார்கள், ஆனால் மக்கள் இயலாது. உணவு என்பது சுவை உணவு என்பது வாயால் உண்பது, உணர்வு என்பதால் செவியால் பெறுவது. செல்வங்களில் மிகவும் உயர்ந்த செல்வம் செவி செல்வம் என்கிறார் திருவள்ளுவர். இதனை செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை குறள் 411 வழியாக பதிவு செய்திருக்கிறார். நாமக்கல் கவிஞர் பார்வையில் கேள்வி செல்வம். கேள்வி என்பது காதினால் கேட்டு அடையும் அறிவு. பல நூல்களை படிப்பதனால் அறிவு உண்டாகும் என்றாலும் மேலான அறிவு பெறுவதற்கு வெறும் புத்தக படிப்பு மட்டும் போதாது. பல அறிஞர்கள் சொல்கின்ற அறிவுரைகளை நிரம்ப கேட்க வேண்டும். தாமாக நூல்களை படித்தறிய எழுத்தறிவு இல்லாதவர் கூட கேள்வியினால் நல்லறிவு பெற முடியும். அதனால் கேள்வியும் கல்வியும் பயனை தரும். அறிஞர்கள் உலக நலத்தை கோரி தாம் இன்புறுவது உலகின்புற காண வேண்டி தாமாக அறிவுரைகள் சொல்வதையும் தாமாக அறிஞர்கள் நாடி சொல்ல செய்து கேட்டுக்கொள்வதும் சேர்ந்தது கேள்வி என்கிறார் நாமக்கல் கவிஞர். செவிசார் சொல்லாட்சி இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள் 22. அந்த சொல்லாட்சிகளும் குறள் எண்களும் நிரல்பட வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக செவி செல்வத்தின் சிறப்பு. செல்வங்களில் சிறந்த மீதுயர் செல்வமாக செவி செல்வம் எடுத்துரைக்கப்படுகிறது. குறள் 411. நுட்பமாக கேட்கும் திறன் அற்றவர் பணிவான மொழி பேச முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறள் 419. கேள்வி சுவையை அறியாமல் உணவின் சுவையை மட்டும் விரும்புகின்றவர் இறந்தாலும் இருந்தாலும் ஒன்றே என்ற ஒரு இழிவான நிலையை சுட்டிக்காட்டுகிறார். குறள் 420. செவி செல்வத்தின் பயன் என்னவாக இருக்கும் என்பதை கற்றலினாலும் கேட்ட அன்பொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. குறள் 414. செவியுணவு வயிற்றுணவு. செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு சிறிது உணவு அளிக்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் நெறி. இதனால் கேள்வி செல்வத்தை பெற வாய்ப்புள்ள போது உண்பதை கூட ஒத்தி வைக்க வேண்டும் என்கிறார். இதனை செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு இயப்படும். குறள் 412 என்ற குறட்பாக்களின் வழியாக செவி செல்வத்தின் இன்றியமையாவை நமக்கு இங்கு அழகுற பதிவு செய்திருக்கிறார். வேண்டா அன்ன விழுச்செல்வம். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றவாறு இல்லறத்தில் நின்றொழுகி ஒப்புரவு அறைந்து ஏகையில் ஈடுபட்டு புகழ பெற்று அதனையும் கடந்து
அருள் தவநோன்புகளை மேற்கொண்டு நிலையாமையை உணர்ந்து துறவு நெறி நின்று மெய்ப்பொருள் காண்கின்றனர் மாந்தர். அந்நிலையில் அவர்கள் அவாவை மீட்டு இறைவனை மானடி சேர ஆயத்தமாகின்றனர். பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்னும் பிறவி பெருந்திரளை நீந்தி கடந்து உலக வாழ்க்கையின் இறுதி நிலையில் இருக்கின்ற மக்களுக்கானது. தமிழண்ணல் பார்வையில் அவா பொருத்தல், அவா வருத்தல். எத்தனை முயன்றாலும் மனம் மீண்டும் மீண்டும் புலன்கள் மேல் செல்லும். ஆதலின் அதனை முற்றிலும் களைதல் வேண்டும் என்பதே. அதாவது நிலையில்லாத பொய்யான நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிருங்க. ஆசையை தவிர்த்தல் வேண்டும் என்கிறார் தமிழறிஞர் தமிழன். அவாசார் சொல்லாட்சி இடம்பெற்றுள்ள குறட்பாக்கள் 12. இந்த குறட்பாக்களில் சொல்லாட்சிகளும் குறள் எண்களும் நிரல்பட வழங்கப்பட்டிருக்கிறது. அவாவுரத்தலின் சிறப்பு: ஆசை இல்லாமே போன்ற விழுச்செல்வம் உலகில் இல்லை, அது போன்றது வேறொன்றும் இல்லை என்பதை குறள் 363 வழியாக பதிவு செய்கிறார். துன்பத்துள் துன்பம் ஆசி, அத்துன்பம் ஒழித்தால் இன்பம் தொடரும். குறள் 369 குறட்பாவின் வழியை பதிவு செய்திருக்கிறார். வேண்டா அந்த விழுச்செல்வம், எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறொன்றும் இல்லை. வானுலகில் இதற்கு நிகரான வேறொன்றும் இல்லை. இதனை வேண்டா அந்த விழுச்செல்வம் ஈண்டில்லை, ஆண்டும் அத்தொப்பது இல். குறள் 363 என்ற குறட்பாவின் வழியாக பதிவு செய்திருக்கிறார். இதில் வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு மதிப்புமிக்க செல்வம் என, வேண்டாத ஒன்றையே வேண்டும் என செல்வம் என சொல்வது சீரிய சிந்தனையின் வெளிப்பாடு என்றே நாம் கருதலாம். இந்த வகையில் நமக்கு இதுகாரும் குறைக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கும்போது ஒரு புதிய ஆய்வு முடிவுகளை இங்கு நாம் காண முடிகிறது. ஆய்வு முடிவுகள் 1. உலகின் வன்முறையை நீக்கி அருள் மலர வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. குறள் 250 என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் அதுவே உலக அமைதிக்கான எளிய வழி என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அறநெறியில் சேர்த்த செல்வமே பொருள் செல்வம். பொருள் ஈட்ட வேண்டும், அதில் நெறியும் நேர்மையும் வேண்டும் என்று கூறுகிறார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை புரளவிடல். குறள் 755 என்பதால் அப்பொருளை தள்ளிடுக என்று அறிவுறுத்துகிறார். இன்றைய பேரொழி, பணத்தை பதுக்குகின்ற பேரொழிகள் இன்றைய ஊழல் எதிர்ப்பு சிந்தனைக்கு எதிராக அன்றே ஒரு வித்திட்டவர் திருவள்ளுவர் என்பது இதன் மூலம் நிறுவப்படுகிறது. மக்கள் என்பது ஆண் பெண் இருபாலரையும் குறிக்கும் சொல். எனவே மக்கள் பேரு என்பது இருபாலாருக்கும் பொதுவானவே எழுதினாரே தவிர ஆண் மக்கள் பேற்றை மட்டும் முதன்மைப்படுத்தி கோரவில்லை. இதன் மூலம் ஆண் பெண் என்ற பாலின சமன்மையை முதலில் உலக அரங்கிற்கு சென்றவர் திருவள்ளுவர். எல்லோருக்கும் கல்வி, உலகில் இன்புற கல்வி, வாழ்வதற்கே கல்வி, ஓருலக சிந்தனை, மனிதவள மேம்பாடு, சமுதாய வளர்ச்சி போன்றவற்றிற்கு கல்வி தேவை என்று 20ஆம் நூற்றாண்டில் கூறப்படும் தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டவர் கல்வி புரட்சியாளர் திருவள்ளுவர். செவியுணவின் கேள்வி உடையார், அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. குறள் 413 என்ற குறட்பாவில் கேள்வி செல்வம் பெற்றவர் வானுலக மாந்தருக்கு இணையானவர் என்று உலகிற்கு உரைத்த பெருந்தகை வள்ளுவர் பெருந்தகை. அவாவை நீக்கிவிட்டால் மனித மனித இனத்தின் உயிர் அமைதியால் இறுதி பெறும் என்ற தத்துவத்தை உலகிற்கு காட்டியவர் நமது திருவள்ளுவர். இந்த நிலையில் இந்த ஆய்வு முடிவுகளாக கொண்டு நாம் கொள்ளத்தக்க செல்வங்களையும் தள்ளத்தக்க செல்வங்களையும் நிரல்பட எடுத்துரைத்திருக்கிறார். இந்த கொள்ளத்தக்க செல்வங்களை முறையாக பெற்று அறம் செய்து இந்த உலக வாழ்வுக்கும் தனிமனித மேம்பாட்டிற்கும் உலக முன்னேற்றத்திற்கும் நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் திருவள்ளுவர். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய உலக திருக்குறள் மையத்தின் நிறுவன தலைவருக்கும் இந்த இணையவழி அறிஞருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.